தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தமிழக அரசியல் சூழலில் சூடுபிடித்துள்ளது. டெல்லியில் இருந்து தமிழகத்தை நோக்கி பாஜக தலைமையிலான கவனம் தீவிரமாக திரும்பியுள்ள நிலையில் அமித்ஷா களத்தில் இறங்கினால் வெற்றி உறுதி என்ற நம்பிக்கையோடு ஒரு பெரிய சக்கர வியூகம் அமைத்து செயல்படுத்தி வருகின்றது. மெதுவாக இருந்தாலும் வெற்றியை அடையும் என்ற உறுதியை டெல்லி வட்டாரங்கள் வெளிப்படுத்தியிருக்கின்றது. எடப்பாடி பழனிசாமி கடந்த கால கசப்புகள், கருத்து வேறுபாடுகள், தற்காலிக பிரிவுகள் அனைத்தையும் புறக்கணித்து இந்த முறை அதிமுக பாஜக கூட்டணி திட்டமிட்ட முறையில் கட்டமைக்கப்படுகின்றது. இந்த வியூகத்தின் மையமாக அமித்ஷா இருக்கிறார். பீகாரை போல இரட்டை என்ஜின் அரசு அமைய பாஜக அமைதியாக வேலை செய்து வருகின்றது. இதில் முக்கியமானது பூத் பொறுப்பாளர்களின் நியமனம். திமுகவுக்கு அடுத்ததாக அதிமுகவின் வலிமையை அதிகரிக்கும் வகையில் சமீபத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்து எடப்பாடியாரை சந்தித்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேலும் சமூக மற்றும் மண்டல அடிப்படையில் வாக்குகளை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் ஜி.கே. வாசனின் தமிழ் மாநில காங்கிரஸ், ஜான் பாண்டியனின் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், டாக்டர் கிருஷ்ணசுவாமியின் புதிய தமிழகம், பாரிவேந்தரின் இந்திய ஜனநாயக கட்சி, ஏ.சி. சண்முகத்தின் புதிய நீதி கட்சி போன்ற கட்சிகள் ஒரே வட்டத்தில் இணைக்கப்பட்டு உள்ளன. ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி வாக்கு வங்கியை வைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வியூகத்தில் மிக நுணுக்கமான பகுதி அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்ற ஓ. பன்னீர்செல்வமும் டிடிவி தினகரனும் ஆகும். இவர்கள் தனித்தனியாக நிற்பதால் வாக்குகள் சிதறக்கூடாது என்பதில் டெல்லி தெளிவாக உள்ளது. அதனால் இவர்களை ஒரே புள்ளியில் இணைக்கும் முயற்சிகளை பாஜக மேலிடம் நேரடியாக கையில் எடுத்துள்ளது. இதே நேரத்தில் பாமகவும் தேமுதிகவும் கூட்டணியில் இணைந்தால் வட தமிழகம் முதல் கொங்கு மண்டலம் வரை என்டிஏ ஒரு அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக மாறும் என்ற நம்பிக்கையும் டெல்லியில் நிலவுகிறது. பேச்சுவார்த்தைகள் அடுக்குக்குள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றது. தமிழக அரசியலில் புதிதாக களமிறங்கியுள்ள நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் குறித்தும் பாஜக தெளிவான கணக்கை வைத்துள்ளது. விஜய் கூட்டணியில் சேர்ந்தால் அது கூடுதல் பலன். அவர் வராவிட்டாலும் என்டிஏவுக்கு பெரிய இழப்பு கிடையாது. விஜய் திமுகவின் வாக்குகளை பிரித்தாலே போதும், அதுவே அதிமுக பாஜக கூட்டணிக்கு மறைமுகமாக வெற்றி பாதையை அமைக்கும் என்று அமித்ஷாவின் அரசியல் லாஜிக் கூறுகிறது. மேலும் விஜய் அதிமுக மற்றும் பாஜக மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க மாட்டார் என்று குறிப்பிட்டும் இந்த கணக்கை அடங்கியுள்ளது. அதேபோல் திமுகவின் ஊழல், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, போதை பழக்கம், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றாதது, மின்சார கட்டண உயர்வு, அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றம், சமூக பிரச்சனைகள், சிறுபான்மை வாக்குகளுக்காக இந்துக்களுக்கு எதிரான வன்மம், திமுகவினரின் அடாவடிகள் ஆகியவற்றால் மக்களிடையே உருவாகியுள்ள அதிருப்தியை வாக்குகளாக மாற்றி இந்த கூட்டணி தயாராகி வருகின்றது. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. பாஜக குறைந்தது இரட்டை இலக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை பெற வேண்டும் என்பதில் பாஜக உறுதியாக உள்ளது. அதனால் சீட் பங்கீடு, தலைமை கேள்வி போன்ற விஷயங்களில் பிடிவாதம் காட்டாமல் ஒரே இலக்கை முன்வைத்து நகர்த்தி வருகின்றது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.